இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு நம்மோடு பேசுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். இன்றைக்கு கூட உங்கள் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம் தருகிறார். இந்த இடம் பாருங்க, நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? கனடாவில் டொரண்டோ பட்டணத்துல தெருவில் மக்கள் வசிக்கக்கூடிய வீடு இருக்க பகுதியில் இப்படிலாம் சுனோ கிடக்குது பாருங்க. இந்த சுனோவிலிருந்து ஒரு வாரம் ஆயிற்று, இன்னும் அது கரையில. மறுபடியும் அடுத்த வாரம் சுனோ ஃபால்ஸ் இருக்குன்னு அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் அப்படியே பல அடி உயரத்துக்கு அந்த பனி கட்டி குவிஞ்சு கிடக்குமா. இருக்க மத்தியில தான் இந்த மக்கள் வாழ்றாங்க. ரொம்ப குளிர். நம்ம வெயில் உள்ள பகுதியில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம். இங்குள்ள மக்கள் அதிலே பழகிட்டதுனால அவங்களுக்கு தெரியும். அதாவது சில கஷ்டத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. இது சில சிரமங்களை அவங்க கட்டாயம் அனுபவிக்கத்தான் செய்யறாங்க. அதனால இந்த காலம் முடிஞ்சு ஸ்பிரிங், ஒரு செழிப்பான, அதாவது மறுபடியும் பூத்து குலுங்குகிற காலம், சம்மர் வருவதற்கு அங்க ஆவலோடு கூட காத்திருக்கிறாங்க. இந்த நாள்ல கூட ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன தெரியுமா? எசேக்கியேல் 28:24 இனி அன்று சொல்றார், என் மகனே என் மகளே, இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குற நெரிஞ்சலும் அவர்களுக்கு இராதுன்னா உங்களுக்கு இராது அப்படின்னு ஆண்டு சொல்றார். தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குற நெரிஞ்சலும். முள்ளு பத்திரில முள்ளு, நெரிஞ்சல் முள்ளு காலில் குத்திச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் சொல்லார், இனி அந்த மாதிரி நெருக்குதல் உங்களுக்கு இருக்காது. முட்களை போல உங்களை நெருக்கிற அந்த சூழ்நிலை இருக்காது அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். சில சொல்லுவாங்க, முற்களுக்கு நடுவில் இருக்கிறேன் ஐயா, இந்த பக்கம் திரும்ப முடியல, அந்த பக்கம் திருப்ப முடியல, ஒரு முள்ளுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கிறேன். இந்த பக்கம் இந்த பிரச்சனை, அந்த பக்கம் அந்த பிரச்சனை, இந்த பக்கம் இவங்களால பிரச்சனை, அந்த பக்கம் அவங்களால பிரச்சனை. வீட்டுக்குள்ள, வசிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, பிசினஸ் செய்யற இடத்துல பல நெருக்கங்கள் வரும்போது முள்ளுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்குது. முள்ளு குத்துற மாதிரி சிலர் குத்திக்கிட்டே இருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? வார்த்தையினால, செயல்னால நம்மளை பாதித்து கொண்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறீங்களா? முள்ளுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கிறேன்னு கலங்குறீங்களா? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குற நெரிஞ்சலும் உனக்கு இராது. அதான் வாக்கு தத்துவம். நீங்க விசுவாசத்தோட சொல்லுங்க, இனி அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறார். அந்த நெரிஞ்சல் முள் குத்துகிறதை போல் இருக்கிற அந்த சூழ்நிலையை மாற்றி ஆண்டவர் லகுவாக்கி தருகிறார். ஒரு சந்தோஷத்தை காண செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது, இனி தீங்கை காணாதிருப்பாய் ஆண்டவர் சொன்ன மாதிரி, இனி இந்த முற்களை போல என்னை குத்துகிற பிரச்சனைகள், மனிதர்கள், அதெல்லாம் கர்த்தர் விலக்கி இனி என்னை வித்தியாசமாய் நடத்த போகிறார் அப்படின்னு விசுவாசிங்க. இந்த மாற்றத்தை காண்பீங்க. இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வாக்கு கொடுத்தீர். இனி இந்த முள்ளும் நெரிஞ்சலும் எங்களை வேதனைப்படுத்தாது என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த சூழ்நிலை மாறட்டும். இந்த மகளுக்கு, இந்த மகனுக்கு இந்த சூழ்நிலைகளை மாற்றி எல்லா வேதனைகளை நீக்கி இனி லகுவாக்கி கொடுத்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.